Hello everyone, welcome to Hira Spoken English class. 500k சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்க சேனலில் கூட நான் போட்டிருக்க வீடியோஸோட தழுவல் நிறையவே இருக்குது. நான் என்ன மாதிரி டீச் பண்ணுறனோ அதே மாதிரியே இன்னும் 2 சேனல்ஸ் அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்க சேனலுக்கே இப்போ நான் போடுற வீடியோஸ் வந்து அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்காதா? நீங்கள் போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். நிறைய கிளாஸஸில் பார்த்தீங்கன்னா நான் என்ன மாதிரி வீடியோஸ் போடுறனோ அதே மாதிரியே ஒரு சில பேர் வீடியோஸ் போடுறாங்க. ஈவன் அவங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கே அந்த வீடியோஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அப்படி நடத்தணும்னு தோணியிருக்கு அப்படின்னா அப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும்? ஸோ யோசிச்சு பாருங்கள். முக்கியமாக இங்கிலீஷ் டீச்சர்கிட்ட கற்றுக்கணும், ஃப்ளூயண்ட்டாக பேசணும்னு ஆசை இருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ப்ரீவியஸ் கிளாஸஸில் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா ஒரு சென்டென்ஸை எப்படி கொஷினாக மாற்றுறதுன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ ஒரு சின்ன கொஷின்லேருந்து பெரிய கொஷினை எப்படி ஃப்ரேம் பண்ணுறது. ஸோ இந்த கொஷினுக்கான ஸ்ட்ரக்சர் தான் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பாசிட்டிவ் கொஷினுக்கான ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் நெகட்டிவ் எல்லாம் பார்க்கலாம். ஓகே. ஸோ ஒரு சிம்பிள் கொஷின்றது எப்படி இருக்கும்னா 2 வார்த்தையில் இருக்கும். என்ன கலர், வாட் கலர், எந்த ட்ரெஸ்ஸு, விச் ட்ரெஸ், எந்த காரு, விச் கார், இந்த மாதிரி 2 வார்த்தையிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக ஃப்ரேம் பண்ணுறீங்க. நான் ஒரு 3 வார்த்தையிலேருந்து போய்க்கிறேன். ஓகே. ஸோ ஒரு 3 வார்த்தையில் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர் WH, அதுக்கடுத்து ஹெல்பிங் வேர்பு, அதுக்கடுத்து ஆப்ஜெக்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் சொல்கிறது நல்லா கவனிங்க. எது உன்னுடைய கார். முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா எல்லா WHக்கு பக்கத்தில் ஹெல்பிங் வேர்ப் தான் வரணும். எல்லா WH பக்கத்தில் ஹெல்பிங் வேர்ப் வரணும். இல்லை டூ டஸ் டிட்ன்றது வரணும். இல்லை மாடல் ஆக்சிலரிஸ் வரும். கேன், குட், மே, மைட் அந்த மாதிரி மாடல்ஸ் வரணும். இல்லைனா டூ டஸ் டிட் வரணும். ஓகே. ஸோ நான் இப்போதைக்கு இந்த டூ டஸ் டிட்டையும் ஹெல்பிங் வேர்ப் கேட்டகரியில் சேர்த்து சொல்லிக்கிறேன். ஸோ எது உன்னுடைய காரு, எது அப்போனா இங்கிலீஷில் என்ன அர்த்தம்? விச். உன்னுடைய கார்னா இங்கிலீஷில் என்ன அர்த்தம்? யோர் கார். அப்போது எது உன்னுடைய காருன்றது ப்ரெசன்ட் டென்ஸா? ஓகேவா? எது உன்னுடைய காராக இருந்ததுன்னு நான் கேட்கல. அதான் நான் பாஸ்டில் கொஷின் கேட்கல, ப்ரெசென்ட்டில் கொஷின் கேட்குறேன். அப்போது விச் இஸ் யோர் கார். ஓகே. ஸோ ப்ரெசென்ட்டில் நான் கொஷின் கேட்டேன் அப்படின்னா ஆம், இஸ், ஆர் யூஸ் பண்ணணும். ஸோ விச் இஸ் யோர் கார். யோர் கார் அப்படின்றதால தான் இங்கே இஸ் வந்திருக்கு. விச் ஆர் யோர் கார்ஸ், அதாவது காருன்னு வந்திருக்கிறதால இஸ் இருக்குது. கார்ஸ் அதாவது ப்ளூரலில் வந்தால் இங்கே ஆர் வந்திருக்கும். ஸோ எது உன்னுடைய கார், விச் இஸ் யோர் கார். எது உன்னுடைய கார்கள், விச் ஆர் யோர் கார்ஸ். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன விஷயம் என்னன்றதுக்கு இங்கிலீஷில் வாட், விஷயன்றதுக்கு இங்கிலீஷில் மேட்டர். ஸோ என்ன விஷயம் ப்ரெசன்ட் டென்ஸில் என்ன ஹெல்பிங் வேர்ப் வரும்? இஸ் வரும் இல்லையா? வாட் இஸ் மேட்டர், வாட் இஸ் அ மேட்டர், என்ன விஷயம்னு அர்த்தம். ஓகே. என்ன விஷயங்கள், என்ன எண்ணங்கள்னு வச்சுப்போம். எண்ணங்கள்னா தாட்ஸ். வாட் ஆர் த தாட்ஸ். அப்போது ப்ளூரலில் வந்து ஆர் போட்டுக்கோங்க, சிங்குலரில் வந்தால் எஸ் போட்டுக்கோங்க. ஓகே. அந்த டாக்டர் யார்? இப்போ நான் தட் டாக்டருக்கு பதிலாக த டாக்டர்னு யூஸ் பண்ணிருக்கேன். நான் ஆல்ரெடி ஆர்டிகல்ஸ் கிளாஸில் சொல்லி கொடுத்துருப்பேன் தக்கான ஹிடன் மீனிங் தட்டுன்னு. ஓகே. ஸோ ஹூ இஸ் த டாக்டர்? அந்த டாக்டர் யார்? த டாக்டர்ன்றது ஒரு டாக்டரை குறிக்குது, அதனால் ஹூ இஸ் போட்டிருக்கேன். ஓகே. அந்த டாக்டர்கள் யார்? ஹூ ஆர் த டாக்டர்ஸ். ப்ளூரல் வந்து ஆர் போட்டுக்கோங்க. அவள் எப்படி இருக்கா? ஹவ் இஸ் ஷீ. ஓகே. ஹிதா எப்படி இருக்கா? ஹவ் இஸ் ஹிதா. பானு எப்படி இருக்கா? ஹவ் இஸ் பானு. ஸோ இந்த மாதிரி தான் கொஷினை ஃப்ரேம் பண்ணும். ஸோ நல்லா பாருங்கள். WH வந்துருச்சா? ரெண்டாவதாக ஹெல்பிங் வேர்ப் வந்திருக்கா? அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட். ஸோ ஒரு வார்த்தையில் வர்றது எல்லாமே இந்த ஆப்ஜெக்ட்னு நான் என்ன சொல்கிறேன்னா ப்ரொனவுனு இல்லை நவுனை சொல்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்காது. ஓகே. ஸோ நான் ஒரே நல்ல வீடியோஸ் எடுக்கிறதால ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் நான் ஃபேஸ் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ செகண்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா WH ஹெல்பிங் வேர்ப்க்கு அடுத்து இந்த ப்ரொனவுன் இல்லைனா நவுன் சேர்த்து மெயின் வேர்ப் சேர்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா வித்தவுட் மெயின் வேர்ப் நம்ம பார்த்தோம். ஓகேவா? மெயின் வேர்ப் இல்லாமல் பார்த்தோம். இங்கே மெயின் வேர்போடு சேர்த்து பார்க்க வரும். தட்ஸ் த டிஃப்ரென்ஸ். ஸோ ஃப்யூச்சர் டென்ஸ்னா வில். ஸோ நீங்கள் எப்போ போவீங்கன்றது ஃப்யூச்சர் டென்ஸ். அப்போ ஃப்யூச்சர்னா ஆப்வியஸ்லி வில் யூஸ் பண்ணணும். எப்போன்றதுக்கு இங்கிலீஷில் என்ன? வென். எப்போன்றதுக்கு என். இப்போ இந்த ஃப்யூச்சர் டென்ஸில் கேட்குறதால ஹெல்பிங் வேர்ப் என்னது? வில். நீங்கன்றதுக்கு இங்கிலீஷில் என்னது? நீங்கன்னா யூ. போவீங்கன்றதுக்கான வெர்ப் என்னது? கோ. அப்போ when will you go. நீங்கள் எப்போ போவீங்க. அண்ட் தட்ஸ் இட். நெக்ஸ்ட்டு
நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்க, நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்க, வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்னு நான் கேட்குறேன். எங்கே போயிட்டு இருக்கீங்கன்றது போயிட்டு இருக்கீங்க 2 வார்த்தை வந்திருக்கு. அப்போ ஆப்வியஸ்லி இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸு. வெறும் வார்த்தை வந்து போகிறீங்க அப்படின்னு நான் கேட்குறேன் ப்ரெசென்ட்டு. போய் கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். ஸோ இதில் வந்துடணும். ஸோ நீங்கள் இப்போ யூ வி தேக்கும் ஆர் தானே வரணும். யூ வி தேனா ஆறு, ப்ளூரலுக்கும் ஆர் வரணும். ஹீ ஷீட் ப்ரொனவுனுக்கும் சிங்குலர் நவுனுக்கும் யூஸ் வரணும். அப்போ நீங்கன்றதால் ஆர் வரும். ஸோ எங்கன்றதுக்கு வேர், நீங்கன்றதால ஆர் ஹெல்பிங் வேர்பு, நீங்கன்றதுக்கு இங்கிலீஷில் யூ, போகிறீங்கன்றதுக்கு கோ, ஆனால் வெர்போட ஐஎன்ஜி சேர்க்குன்றதால் ஐஎன்ஜி. ஸோ வேர் ஆர் யூ கோயிங், நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்க. நீங்கள் யாரை கூப்பிட்டீங்க, whom did you call, அதாவது பாஸ்ட் டென்ஸ். நீங்கள் யாரை கூப்பிட்டீங்க, அந்த ஈவெண்ட் முடிஞ்சு போச்சு, இந்த ஆக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ்டு. ஸோ பாஸ்ட் டென்ஸில் டிட் யூஸ் பண்ணோம். யாரை இங்கிலீஷில் whom, கூப்பிட்டீங்க பாஸ்ட் டென்ஸ், அப்போது ஹெல்பிங் வேர்பு டிட். நீங்கள் யூ, கூப்பிட்டீங்கிறது கூப்பிட்றதுக்கு இங்கிலீஷில் என்னது கால். அப்போ whom did you call, whom did you callடுனா தப்பு. அந்த கால்டை தான் நம்ம டிட் கால்னு மாற்றிருக்கோம். புரிஞ்சுதா, அந்த கால்டுன்ற வார்த்தையை டிட் கால்னு மாற்றாச்சு. why did you come, நீங்கள் ஏன் வந்தீங்க. why did you come, இது என்ன ஈவெண்ட், பாஸ்டில் நடந்த ஆக்ஷன். ஏன் வந்தீங்க, ஏன்றதுக்கு இங்கிலீஷில் why, வந்தீங்கன்றதுக்கான ஹெல்பிங் வேர்ப் டிட்டு, நீங்கன்றதுக்கு யூ, மெயின் வேர்ப் என்னது, வரதுக்கான வேர்ப் என்னது கம். why did you come, நீங்கள் ஏன் வந்தீங்க. how is it going, அது எப்படி போய் கொண்டிருக்கிறது. எப்படின்றதுக்கு இங்கிலீஷில் என்னது how. ஓகேவா, அதுன்னு நான் சொல்லிட்டேன். அதாவது ஹீ ஷீட்டுக்கு இஸ் தானே வரும். ஸோ ஹெல்பிங் வேர்பு இஸ். அதுன்றதுக்கான மீனிங் தமிழ் இங்கிலீஷில் இட்டு, போகிறதுக்கு கோ, ஐஎன்ஜி சேர்க்கணும். ஹவ் இஸ் இட் கோயிங். இதை பார்த்தாலே புரிஞ்சிடும் உங்கள் ஸ்ட்ரக்சர். நீங்கள் ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. ஓகே, வென் வில் யூ கோ, நீங்கள் எப்போ போவீங்க. வேர் ஆர் யூ கோயிங், நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்க. did you கால், நீங்கள் யாரை கூப்பிட்டீங்க. why did you come, நீங்கள் ஏன் வந்தீங்க. how is it going, அது எப்படி போயிட்டுருக்கு. அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் இட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட ரிமைனிங் போர்ஷனை சேர்த்து பார்க்க போகிறோம். இதே தான் ரிமைனிங் போர்ஷன். இது வித்தவுட் ஹெல்பிங் வேர்ப், சாரி வித்தவுட் மெயின் வேர்ப், வித் மெயின் வேர்ப், வித் ரிமைனிங் போர்ஷன் எக்ஸ்ட்ரா இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரோடு இது வரைக்கும் கம்பேர் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு ஒரு வார்த்தை மட்டும்தான் இதில் இருக்காது. why are you calling, நீங்கள் ஏன் கூப்பிடுறீங்க. why are you calling him, himனா அவனேன்னு அர்த்தம். why are you calling him, நீங்கள் ஏன் அவனை கூப்பிடுறீங்க. ஸோ ஏன் அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் why, நீங்கன்றதுக்கான ஹெல்பிங் வேர்பு ஆறு, நீங்கன்றதுக்கு இங்கிலீஷில் யூ, கூப்பிட்றதுனா காலிங், அவனன்னு நான் சொல்லியிருக்கேன். அவனன்றதுக்கு இங்கிலீஷில் ஹிம். ஓகே, நீங்கள் இப்போ எங்கே வசிக்கிறீங்க, வாழ்கிறீங்க, சாரி வாழ்கிறீங்க, எங்கே வாழ்கிறீங்க, என்ன டென்ஸு, ப்ரெசன்ட் டென்ஸ் இல்லையா. ப்ரெசன்ட் டென்ஸ்னால் நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசென்ட், அதாவது சிம்பிள் ப்ரெசென்ட்டில் என்ன சொல்லுவோம், டூ டஸ் டிட் சேர்ப்போம். சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ்லாம் டூ டஸ், பாஸ்ட்னா டிட். ஸோ வேர் do you, where do you live, நீங்கள் எங்கே வாழ்கிறீங்க. where do you live now, நீங்கள் இப்போ எங்கே வாழ்கிறீங்க. and that's all. நீங்கள் யாரை கூப்பிட்டீங்க, அது ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லையா. whom did you call, நீங்கள் நேற்று இரவு யாரை கூப்பிட்டீங்க. whom did you call last night. ஓகே, நீங்கள் எப்படி என்ன சந்திப்பீங்க, என்ன டென்ஸு, ஃப்யூச்சர் டென்ஸ். ஃப்யூச்சர்னா என்ன வரணும், வில்லுன்ற ஹெல்பிங் வரணும். நீங்கள் எப்படி என்ன சந்திப்பீங்க, எப்படி, ஹவ். சந்திப்பீங்க ஹெல்பிங் வேர்ப் என்னது, ஃப்யூச்சர்னா வில். நீங்கள் யூ, ஹவ் வில் யூ. சந்திக்கிறதுக்கு மீட், ஹவ் வில் யூ மீட், நீங்கள் எப்படி சந்திப்பீங்க. ஹவ் வில் யூ மீட் மீ, நீங்கள் எப்படி என்ன சந்திப்பீங்க. ஹவ் வில் யூ மீட் மீ டுமாரோ, நீங்கள் நாளைக்கு என்ன எப்படி சந்திப்பீங்க. அண்ட் தட்ஸ் ஆல். வென் கேன் ஐ சி. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெல்பிங் வேர்பு, அப்படி இல்லைனா அந்த ஹெல்பிங் வேர்ப் இருக்க பிளேஸில் டூ டஸ் டிட் வந்திருக்கும். அதுவும் இல்லைனா மாடல்ஸ் வந்திருக்கும்னு நான் சொன்னேன். நான் உங்களுக்கு வந்து ஹெல்பிங் வேர்பெல்லாம் கவர் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா டூ டஸ் டிட்டும் வச்சு கவர் பண்ணியாச்சு. இப்போ ஹீ ஷீட் வந்தால் இங்கே டூக்கு பதிலாக டஸ் போட்டுக்கோங்க. தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் மாடல்ஸ் வச்சு நான் இங்கே கவர் பண்ணுறேன். ஸோ வென் கேன் ஐ சி யூ கெயின், வென் கேன் ஐ சி யூ, நான் திரும்ப உங்களை எப்போ பார்க்க முடியும். கேன்னா முடியும்னு அர்த்தம். வென் கேன் ஐ சி யூ, நான் திரும்ப, அதாவது வென்னா எப்போ. கேன் ஐ சி யூ, நான் உங்களை பார்க்கலாமா, பார்க்க முடியுமா. கேன் ஐ சி யூ, நான் உங்களை பார்க்க முடியுமா. வென் கேன் ஐ சி யூ, நான் உங்களை எப்போ பார்க்க முடியும். வென் கேன் ஐ சி யூ கெயின், நான் திரும்ப உங்களை எப்போ பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை இங்கிலீஷ் டீச்சர்ட்டை கற்றுக்கணும்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்காவது ஜாப்க்கு ப்ளேஸ் ஆகணும், இங்கிலீஷ் வந்து ஒரு பேரியராக இருக்குன்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.